துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பா இன்றோனது நீ இயேசுவை நோக்கினார் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். இன்றோனது நீ இயேசுவை எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளையுனை தக்கரகளில் இயேசு கண்மணி போல் காப்பா கண்ணீரலா துடைப்பா கண்மணி போல் காப்பா கார்மேக போல கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே விசுவாசத்தோடு கூட கார்மேகம் போல கஷ்டங்கள் கருத்துடன் உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார். கையில் உயர்த்தி ஒரு சமூகம் வந்திருக்கிற ராஜா கேட்ட வார்த்தை பிரகாரமாக எங்களுக்குள்ள கொடுத்த விசுவாசம் நன்றி சொல்லுங்க சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் வேலை சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. சோர்வடையும் நேரத்தில் பல உனக்களிப்பா சோர்வடையும் நேரத்தில் பல உனக்களிப்பா ரட்சிப்புமானதா தாமாதமின்றி நீ வந்திடுவார். அவர் ரட்சிப்புமானதா வந்திடுவார். இயேசு அழைக்கிறார். கண்களை மூடி இயேசு அழைக்கிறார். வெண்வஸ்திரம் தரித்தவராக வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் எல்லா வியாதிகளையும் விசுவாசம் ஐயா சொன்னது போல எந்த பலவீனம் இருக்கிறதோ, ஒரு கேன்சர் வியாதி இருக்கலாம், ஒருவேளை டிபியா இருக்கலாம், ஒருவேளை சுகரா இருக்கலாம், ஒரு பிரஷரா இருக்கலாம், தைராய்டு, ஹார்ட் ப்ராப்ளம் என்ன இருந்தாலும் சரி விசுவாசத்தோடு கூட உங்களோட வலது கையை எந்த இடத்துல உங்களுக்கு பலவீனம் இருக்கிறதோ அதை வைத்துக் கொள்ளுங்க. கத்த இந்த வேலையில கூட இந்த சரணத்தை பாடும்போது நிச்சயமாக ஆண்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நிச்சயமாக முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போக சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சகல வியாதியில் குணமாக வல்லவரா சகல வியாதியில் யாராயிருந்தாலும் வேதங்கள் நீங்கிய கிருபைய நன்மை அளித்திடவே. யாராயிருந்தாலும் வேதங்கள் நீங்கிய கிருபைய நன்மை அளித்திடவே. இயேசு அழைக்கிறார். சமுதிரம் வாங்க. அவகிட்ட வருகிற பிள்ளைகள் ஒரு பொறுமை தரவே மாட்டார். இந்த 10ஆம் வருஷம் துவக்கவே முடி நடத்துகிற இந்த நற்செய்தி கூட்டத்து நிமித்தமாக இதே சேமத்தமான காலனி பகுதியில் இயேசு வழியாக வாழ்ந்து கொண்டு அன்று எங்களை ஆண்டு தொட்டாரு. 6 வயசுல தகப்பன எழுந்தேன். ஆனா இன்னைக்கு 44 வயசு ஆகுது.
அந்த 6 வயசுல ஆண்டவர் வயசு பிடித்து கொண்டோம். இன்னைக்கு 31 வயசுல விதவையானாங்க எங்க அம்மா. ஆனா இந்த வீடு ஒரு பொத்தலான வீடு, ஒரு ஓலை வீடு, எந்த வசதியும் கிடையாது. 1986 வருஷத்துல எங்களை தேடி வந்த ஆண்டவர் இதே சேமத்தம்மன் காடு பகுதியில், இதே இந்த சேமத்தம்மன் கோயில நான் வாழ்ந்து கூட எங்களை தான் ஆண்டவர் தொட்டார். என் அன்பு தேவச்சனமே, எங்களை அழைத்த ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஏதோ பணத்தை சம்பாதிப்பதற்காகவோ இப்படிப்பட்ட கூட்டத்தை நடத்தல. இதுக்கு எத்தனை ஆயிரம் செலவாகி கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு வைராக்கியம், நான் மரித்தா கூட இதே சேமத்தம்மன் காடு பகுதியில் அநேக ஆத்துமாக்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும். இந்த சபைக்கு வர அவசியமே கிடையாது. நீங்க எந்த சபைக்கான போங்க, எங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம், ஏசப்பா ஒரே ஒரு அப்பா தான். அந்த பரலோக ராஜ்யத்துல நாம் ஜீவிக்க போறோம். அதற்காக ரட்சத்தை கூட்டம். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை உங்க சொந்த ராஜ்யம் ஏற்றுக்கொள்ளாம இருப்பீங்களா, இன்று ஏற்றுக்கொள்ளுங்க. எங்களுக்கு யாரும் பணத்தை கொடுத்து ஏசப்பா என்று சொல்லவே இல்லை. ஏசப்பா எங்களுடைய வாழ்க்கையில வந்தா, ஏசப்பா சுகத்தை கொடுத்தார். என் தாயாருக்கு கேன்சர் ஏதாவது சுகத்தை கொடுத்தார். அருமையான மனைவிக்கு எல்லா டெங்கு சுகத்தை கொடுத்தார். என் மகனுக்கு பிளேட்லெட் கம்மியாயிடுச்சு, ஆண்ட சுகத்தை கொடுத்தார். எனக்கு எலிச்சூரம் வந்துச்சு, ஆண்ட சுகத்தை கொடுத்தார். எந்த இடத்துல மறிச்சிடுவாங்களா சொல்லிட்டு கேன்சர் வியாதியில் இருந்த என் தாயாருக்கு 35 ஷாக்கு, வெளி ஷாக்கு, 2 ஷாக்கு, உள் ஷாக்கு. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதே இடத்துல 2006 கேன்சர் சுகத்தை கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஆண்ட ஜீவனை கூட்டி கொடுத்திருக்கிறார். இசைக்கிற ஜீவனை கூட்டி கொடுத்த அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நடமாட சாட்சி, உயிருள்ள சாட்சி. யாருமே கூட்டு கொண்டு வந்து நீ சாட்சி சொல்லவே இல்லைங்க. என் தேவச்சனமே, இங்க கிடையாது. எந்த இடத்துல சரி, எந்த பகுதி சரி, எல்லா இடத்திலும் ஆண்டவருடைய சாட்சி நாங்கள் சொல்லுவோம். கிறிஸ்துவுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். லாபமான யாவற்றையும் இயேசுவுக்காக நாங்கள் நஷ்டமே எண்ணுகிறோம். நிச்சயமாக சொல்லுகிறேன், பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. இம்மானுவேல் சபை வீடு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த இடத்துல நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். உன் ஆகாரம் தண்ணி மேல போடு. நீ இந்த நாட்கள் கழிச்சு